வணக்கம் நேயர்களே. 2026 வருடத்தில் நாம பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான விருச்சக ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாசத்துல என்னுடைய முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய தைரியத்தை நேர்மையான வழியில செலவு பண்ணணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாசத்துல குறிப்பா இந்த 40 நாளைக்கு நேர்களே, ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், முகூர்த்தம், மருத்துவ ஜோதிடம் சம்பந்தமான காணொளிகள் இனி வரவிருக்கின்ற காலங்களில் நீங்க பார்க்க இருக்கிறீங்க. அதனுடைய பலன்களை தொடர்ச்சியா நீங்க பெரும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. ஜெய்மினி ஜோதிடத்தை கட்டப்பயாதி அப்படிங்கிற சூத்திரத்தோட எடுக்க இருக்கிறோம். அது சம்பந்தமா வகுப்புகள் போயிட்டு இருக்கு. நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் போயிட்டு இருக்கு. கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் ஸ்க்ரோலிங்ல இருக்கிற செல்பேசி என்ன தொடர்பு கொள்ளுங்க. அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாங்க பலனுக்குள்ள போலாம். தொழிலும் தைரியமும் உச்சத்தை நெருங்குற இந்த வேலையில, இந்த மாதத்துல, இந்த 40 நாள்ல உடல் நலத்துல நீங்க கவனமா இருக்கணும் நேயர்களே. உங்களுடைய சமூக அந்தஸ்து உயருமா, தொழில் உயருமா, கர்ம பலம் அதிகமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். தைரியம் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இல்லாத அளவுல இருக்கும் உங்களுடைய தைரியம். அதாவது விருச்சக ராசிக்காரர்களே, லக்னமா இருக்கிறவங்களுக்கும் அதுதான். பண வரவுல தாமதம் ஏற்படும். கூட்டாளிகள் அல்லது பங்குதாரர் அல்லது மனைவியினுடைய கையை எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். உங்களது தைரியமான இந்த முயற்சியினாலும், தைரியமான இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனப்பான்மையினாலும் நடத்தையினாலும் பங்குதாரர்கள்ட்ட, அந்த கூட்டாளிகள்கிட்ட மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன், சில பேர்த்துக்கு மனைவியிட்ட கூட விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நான் வீடியோடைய ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், உங்களுடைய தைரியத்தை நேர்மையான வழியில நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு. அதாவது ஒரு சிலர் மனைவியை விட்டு மனக்கசப்பால சில நேரத்துல பிரிந்திருக்க கூட நேரிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். பிளேட்டோங்கிற ஒரு ஞானி என்ன சொன்னார், அதாவது தைரியம் இல்லாத, அதாவது வீரம் இல்லாத கல்வி கோழைத்தனத்தை உருவாக்கும், கல்வி இல்லாத வீரம் முரட்டுத்தனத்தை உருவாக்கும்னு சொன்னார். அது மாதிரி அந்த உங்களுடைய தைரியமானது நேர்மையான வழியில நீங்க பயன்படுத்தணும் இந்த 40 நாள்ல அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். தொழிலில் உங்கள் கூட்டாளி அந்நியர்களோட அவர் தொடர்பு ஏற்படுத்துறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க இன்டர்ஃபியர் ஆகி நான் இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்ஃபியர் ஆகி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கவனம். தொழில் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஏற்படுற இந்த சண்டை சச்சரவுகள்னால நம்ம போதும் அப்படிங்கிற குறைச்சிக்கிட்டு ஒரு போதுங்கிற மனநிலையில கொண்டு போறதுக்கு, எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் கேது இருக்கிறதுனால சுருக்கிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலை சுருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 20-30 கஸ்டமர் இருக்கிற இடத்துல ஒரு 15-20 கஸ்டமர், நல்ல கஸ்டமரை மட்டும் தக்க வச்சுக்கலாம், நல்ல வாடிக்கையாளர்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை சர்வீஸ் இந்த இவங்களுக்கு மட்டும் பண்ணலாங்கிற மாதிரி மனநிலை மாறக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாமே சரியா போற மாதிரி ஒரு மாயை இருக்கு. ஆனா பணவை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், நடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாமே ஆனால் கரெக்டாக போகிற மாதிரி ஒரு எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால உங்களுடைய நடத்தையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகும் இந்த 40 நாள்ல. அதுல கொஞ்சம் கவனம் வைங்க. பிப்ரவரி 9க்குள்ள தொழிலில் அந்நியர்களால் அரசு சம்பந்தமான பிரச்சனை வரும். அதாவது கொஞ்சம் நீங்க கவனமா இல்லாமல் இருந்தீங்கன்னா கோர்ட்டு போலீஸில் போய் 1 நாள் 2 நாள் நிற்க வேண்டியது வரும். இல்லை, அதாவது கொஞ்சம் கல்வி அறிவு இல்லாமல் கொஞ்சம், அதாவது தப்பாக நினைக்கக்கூடாது, அதாவது கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனான சுவாபம் கொண்டவங்களா இருந்த விருச்சக ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு போகிறத தவிர்க்க முடியாது, அடிதடியை தவிர்க்க முடியாது, அதில் அந்த ரத்த காயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க.
தம்பதிகளுக்குள்ளேயும் அதாவது பார்ட்னர்கள்ட்டையும் பொறுமை, சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படுகிற மாதம் இது. தொழில்ல நடத்தையினாலும் பங்குதாரர்கள்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு உங்களுடைய தைரியமும் உங்களுடைய முரட்டு சுவாபமும் ஒரு காரணமா அமையும். காரணம் அல்ல, முக்கிய காரணமா அமையும். 5ல் சனி இருப்பதால் 2 பார்க்கறதுனாலையும் 11 பார்க்கறதுனாலையும் 8 பார்க்கறதுனாலையும் இந்த பூர்வ புண்ணிய சம்பந்தமான விஷயங்கள், சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லாங் டைமாக எடுத்துக்க வேண்டியது வரும். அதாவது 1 மாதங்க 2 மாதம் 3 மாதங்கிறது 6 மாதம் அப்படி அவர்களுடைய வயதுக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் தகுந்தாற்போல் அது மாறுபடும். கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் நடத்தையை ஆகஸ்ட் 2 வரைக்கும் கவனமாக கட்டுப்படுத்தி நடந்துக்கோங்க. உங்களுடைய கோபத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க, ரெகுலேட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஈஸியாக இந்த பாதையை கடந்து வரலாம். நன்றி நேயர்களே.